Watch full episodes on Jio Hotstar. ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வந்திருக்கு. ஜெயில இருந்த ஷார் சிங் இப்ப மறுபடியும் தப்பிச்சு வெளியே வந்துட்டாருன்னு ஊரே பரபரப்பா இருக்கு. எல்லாரும் பாதுகாப்பா இருங்க. கிழிஞ்சது போ. ஏ கட்டு, அந்த ஷேர் சிங் திரும்பவும் தப்பிச்சிட்டானா? நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை புடிச்சு கொடுத்தோம். வீட்டை பூரா தொடச்சேங்க. இந்த இன்ஸ்பெக்டர் மண்மானி வேற எப்ப பார்த்தாலும் டீ மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்காரு. ஆக்ஷன்ல அவருக்கு கவனமே இல்லை. அம்மா ஏ டிங் டாங். சார் என்ன ஆச்சு சார் உங்களுக்கு? இப்பதானே சார் இந்த இடத்துல நல்லா தொடச்சிட்டு போனேன். பழையபடி உட்காந்து இந்த மாதிரி தண்ணி ஆக்கிட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? டிங் டாங் பட்டு கீழே இருக்கிற பக்கெட்டை பிடிச்சி இழு. நான் பட்டு பிடிக்கிறேன். சாரி, பக்கெட்டை தூக்குங்க சார். தோழர்களே, என் அருமை நண்பர்களே, இந்த விஷ்ராம்பூர் வாசிகளே, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. நண்பர்களே, என்னுடைய பெயர் தான் சம்ஷேர் கான். எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் ஒரு கோல்டு எக்ஸ்பர்ட். எங்க தங்கம் கிடைக்கின்றத என்னால சரியா கணிச்சு சொல்ல முடியும். என்கிட்ட இப்போ ஒரு மெஷின் இருக்கு. அந்த மெஷினை வச்சு தங்கம் எங்க இருக்குன்னு என்னால சரியா சொல்ல முடியும். இந்த விஷ்ராம்பூர்ல நிறைய இடங்கள்ல தங்கம் இருக்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி என்ன தவிர அந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த தங்கம் எங்க இருக்குன்னு என்னால சரியா கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. தங்கம் எங்க இருக்குன்ற விஷயத்தை நான் சரியா கண்டுபிடிச்சு சொல்லுவேன். அதுக்கு பதிலா நீங்க 20% எனக்கு கமிஷன் கொடுத்தாகணும். சோ 20% என் கையில இருக்கும், மீதி பர்சன்டேஜ் எல்லாமே உங்க கையில தான் இருக்கும். என்னோட கண்டிஷனுக்கு எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? சொல்றேன், எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப என் கையில இருக்கிற இந்த மிஷினை நான் ஆன் பண்ண போறேன். தங்க எங்க இருக்கின்றத இது கண்டுபிடிச்சிடுச்சு. நம்ம வேலையை முடிச்சிட்டோம். பாஸ் சொன்ன மாதிரி இந்த இடத்துல தங்க பிஸ்கட்டை வச்சாச்சு. பாஸ் சொல்றத நம்பி எல்லாரும் இந்த தங்க பிஸ்கட்டை வெளியே எடுத்துருவாங்க. ஆனா இதெல்லாம் பண்றதால நமக்கு என்ன கிடைக்கும்? பாஸ் கட்டுப்பட்டுவ பழி வாங்குற எண்ணத்தோட தான் இந்த பிளான் எல்லாம் பண்ணி இருக்காரு. பாஸ யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இதனால ஜனங்க எல்லாம் அவரை பயங்கரமா நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் கட்டுப்பட்டோட நிலைமை ரொம்ப மோசமாயிடண்டா முட்டை கண்ணா. கோவத்துல குறுக்கால இருக்கிற மரத்தை மறந்துட்டேன்னு. வாடா, நான் உன்னை தூக்கி விடுறேன். கிடைச்சிருச்சு. தங்க இருக்கிற இடம் கண்டுபிடிச்சாச்சு. எல்லாரும் போய் அந்த மரத்துக்கு பின்னால தோண்டி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு தங்க கிடைக்கும். நில்லுங்க, இந்த இடத்துல தோண்டுங்க, நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு எப்படியோ தங்கம் கிடைக்க போகுது. அவரு சொன்னது உண்மைதான். கிடைச்சிருச்சு, தங்க கிடைச்சிருச்சு. நண்பர்களே, இந்த தங்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இங்க இருந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரத்துல போனா 1000 டன்ல தங்கம் இருக்கிறதா என்னுடைய மிஷின் எனக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. என்ன நம்பி வாங்க, எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்கு கை நிறைய தங்கத்தோட போங்க. வாங்க. நம்ம பாஸ் ஜெயிச்சிட்டாரு. ஊருக்குள்ள ஒரு அதிசயம் நடக்குது. இவரோட பேரு சம்ஷேர் கான். இவரு பூமிக்கு அடியில எங்கெல்லாம் தங்கம் இருக்குன்னு எல்லா மக்களுக்கும் லொகேஷன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற மக்களை இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாருன்னு நம்ம சேனலுக்கு நியூஸ் வந்திருக்கு. பாருங்க, நீங்களே பாருங்க மக்களே, இந்த மிஷின் எங்க தங்கம் இருக்குன்னு காட்டுதுன்னு பாருங்க. எங்களோட சேனல்ல மட்டும்தான் உங்களுக்கு லைவ் டெலிகாஸ்டா காட்டுறோம். பார்த்து மகிழுங்கள். ஏ கட்டு, இங்க பாரு, இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குல்ல. நம்மள மாதிரியே கட்டு போட்டு செக்யூரிட்டி ஏஜென்சின்னு எவனோ போர்டு மாட்டிருக்கான்ப்பா. என்ன நண்பர்களே, அருமை நண்பர்களே, அந்த வீட்டுக்குள்ளதான் கிட்டத்தட்ட 1000 டன்ல தங்கம் இருக்கு. எடுத்த உடனே என்னுடைய 20% கொடுக்க யாரும் மறந்துடாதீங்க நண்பர்களே. போங்க, களத்தா இறங்கி கட்டுப்பட்டு ஒரு வழி பண்ணி சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. தாக்குதல் ஆரம்பிங்க. ரொம்ப ஆவேசமா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தங்கம். எல்லாருமே நம்ம ஆபீஸ் ரவுண்ட் கட்டானுங்கடா. சரியா போச்சு போ. கட்டு, பட்டுவோட 6வது அறிவு சொல்லுது, ஏதோ ஒரு பிரச்சனை இப்ப வரப்போகுது. கதவை தட்ட போகுது. எல்லாரும்
வேணாம் சொன்னா கேளுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிறுத்துங்க. ஏடா எப்பவுமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன் வாயை திறப்பியா? முன்னாடியே திறக்க மாட்டியா? வா. ஏய் ஒழுங்கா எங்க ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்திருக்கேன்னு சொல்றல. லெஃப்ட் அண்ட் ரைட். சீக்கிரமா வந்து இந்த கட்டமையும் பட்டமையும் தடுத்து நிறுத்துங்க. அப்பதான் கண்டிப்பா நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். சீக்கிரமா வாங்க, லேட் பண்ணாதீங்க. சீக்கிரம், நம்ம ஆசை நிறைவேற போகுது. வாங்க. பட்டு நீ உள்ள இருக்கிறவங்களை துரத்தி விடு, நான் இவங்களை திருக்கி விடுறேன். ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நீலவு கட்டுப்பட்டு தந்த இத புடிங்க. சாருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரேன். சார் கங்க்ராட் சார். இனிமே இந்த வீட்டுக்குள்ள நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம். அந்த சோபாவுல உட்காந்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு உசிலமணி கணக்கு ஆயிருங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம் சார். ஆசை ஆசை இப்பொழுது உள்ள தானே தங்கம் உள்ளது. ஏன் சார் வெயிட் பண்றீங்க? கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு உள்ள வாங்க சார். ஏய் வேணாம், டிங் டாங் நில்லு. ஐயோ என்ன பண்ற இந்த ஆளு? ஏய் நீதான் ஏன் தடுக்கணும் அவனை? டேய் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே, எனக்கு தெரியும். உங்களை என்ன பண்றான்னு பாரு. யாரா அவன் பெயிண்ட் அடிக்கிற பிரஷ் மண்டையில வச்சிருக்கான்? இவனை தூக்கிட்டு போய் அந்த சூடா இருக்கிற தபால வச்சிருங்க. அப்பதான் அவனால எந்திரிச்சு வந்து நம்மள அடிக்க முடியாது. புரிஞ்சுதா? போங்க. தெரியாம வாய விட்டு எனக்கு விட்டுருங்க. இது சுடல, கொஞ்சம் கூட சுடாவே இல்ல. இன்னைக்கு கேஸ் தீர்ந்து போச்சு, அதனால நான் அதை பத்த வைக்கவே இல்ல. Thank you so much. அண்ணே பானிபூரி ரெடி பண்ணுங்க, காரம் தூக்கலா இருக்கணும். ஓகேவா? ஏய் வாங்கடா வாங்க, பானிபூரியாலே உங்களுக்கு அபிஷேகம் பண்றேன். வாங்க. அட அலஞ்சானுங்களா, சொன்ன உடனே வந்துட்டானுங்க. இரு வரேன். அப்படியே ஓடி வா. அம்முக்குட்டி செல்லக்குட்டி வாய்க்குட்டி. மாடி வா. பானிபூரி காரமா இருக்கு, யாராவது தண்ணி கொடுங்க. சீக்கிரம் கொண்டாங்க தண்ணி. நீ என்ன உனக்கு திரும்பி வருது பா. நிறுத்துங்கள, எல்லாத்தையும் நிறுத்துங்கள. நான் உங்க எல்லாரையும் இப்ப கைது பண்ண போறேன்ல. இங்க பாருப்பா மன்மானி சார், நீங்க வந்துட்டீங்களா? சூப்பர் நல்லதா போச்சு. போங்க சார், உள்ள எங்க ஆபீஸை யாரோ புந்து உடைச்சிட்டு இருக்காங்க சார். சீக்கிரம் போங்க, போய் என்னன்னு கேளுங்க சார். இப்பவே போறல, அவங்களுக்கு என்ன பத்தி தெரியல. இப்ப பாருல என் அடிய. எலே நான் அடிச்சா தாங்க மாட்டேன், வீடு போய் சேர மாட்டேன். என்ன சார், கொரியர் சர்வீஸை விட வேகமா வந்துட்டீங்க. அவங்கள தடுக்க சொன்னா நீங்க வந்து இங்கேயே விடுறீங்களா சார்? இல்ல வேண்டாம், என்ன விட்டுல. இல்ல உள்ள பெரிய ஆபத்துல, இல்ல அங்க தனியா போனா உயிருக்கு உத்தரவு, அதெல்லாம் விட்டுருங்க. என்ன வேண்டாம், சொல்றத கேளுங்க. வேண்டாம்ல சார், நீங்க தடுத்து தான் ஆகணும். நீங்க போலீஸ் சார். சத்தம் போட்டு ஒரு வாட்டி நிறுத்துங்கன்னு சொன்னா நிறுத்த போறாங்க. உங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க சார். கண்டிப்பா அங்க இருந்து ஓடியே போயிடுவாங்க. உங்க சிம்ம குரல்ல ஒரு வாட்டி நிறுத்துங்கன்னு சொல்லுங்க பாப்போம். நாங்க இங்க இருந்தே ரசிக்கிறோம். இல்ல அப்படியால, இப்பவே போறல. என் சிம்ம குரல்ல அவளை மிரட்டுறேன் பாரு. எலே உங்க எல்லாரையும் நான் கைது பண்ண போறேன்ல. மூஞ்சில அடிக்காத. இங்க பாரு. எலே சிங்கத்தை எலி மாதிரி தூக்கி போட்டுட்டீங்களே. என்ன சத்தம் இந்த நேரம்? யாருடா இந்த காரியத்தை செஞ்சது? ஐயா பெரியவரே, தங்க எங்க இருக்கு? என்கிட்ட எதுக்காக நீங்க கேக்குறீங்க? உங்க மனசுக்கு எங்க தூங்கணும்னு தோணுதோ அங்க போய் தூங்குங்க. எதுக்காக சீலிங்ல ஓட்ட போட்டு எந்த ஃபீலிங்கும் இல்லாம அடுத்தவங்க வேலை பாக்குறது இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? சொல்லுங்க. எதுக்காக இப்படி கூட்டமா குதிச்சுட்டு ஓடுறீங்க? பத்த வச்சுட்டானுங்க.
இங்க எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டோம். இங்க எங்கேயுமே தங்கம் இல்ல. எங்க இருக்கு தங்கம் சொல்லுங்க. கண்டிப்பா இவங்க 2 பேரும் சேர்ந்து எல்லா தங்கத்தையும் முன்னாடியே பதுக்கி வச்சுட்டாங்க. அப்படின்னா இவங்க 2 பேரையும் நீங்க சும்மா விடாதீங்க. போய் நொறுக்குங்க, அடிச்சு பிரிங்க. இவங்க தங்கம் எங்க இருக்குன்னு சொல்ற வரைக்கும் இவங்க அங்கத்துல ஒவ்வொன்னா பிச்சு பிச்சு எடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1000 டன் தங்கத்தை பதுக்கி வச்சிருக்காங்க இவங்க. விடாதீங்க. உங்களை விட மாட்டோம்டா, விட மாட்டோம். கட்டு, இந்த பட்டுவோட 6வது அறிவு சொல்லிடுச்சு. அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. அதுவும் உடனே ஆரம்பிக்க போகுது. உண்மையிலே பெரிய கண்டுபிடிப்பு நண்பா. யாருக்குமே இத பத்தி தெரியாது. இருந்தாலும் நமக்கு இருந்து ஓடலாம் வாடா. என்ன நினைக்கிற? வா. ஏண்டா இப்ப தங்கத்தை தேடுறது ரொம்ப முக்கியமாடா? இல்ல கட்டு, என்ன பேசுற நீ? நான் ஒன்னும் கோல்டு எங்க இருக்குன்னு தேடல. கோல்டு எங்க இருக்குன்னு லொகேஷன் சொன்னாரே, அந்த ஜீப் எந்த டைரக்ஷன்ல போயிருக்குன்னு பாக்குறேன். வேற ஒண்ணும் இல்ல. இதோ இருக்கு பாரு. இந்த பக்கம் தான் போகுதுப்பா. இதோப்பா சூப்பர்ப்பா. சொல்ல கூடாதுப்பா. நீ ஆஹா ஓஹோதான். என்ன பிரேக் போட்ட? என்னாச்சு? என்னப்பா இது? கட்டு, ஏப்பா நாம எதுக்குப்பா இப்ப ஷேர் சிங் வீட்டுக்கு வந்திருக்கோம்? கட்டு, அங்க பாத்தியா? கோல்ட லொகேட் பண்ற ஜீப் அங்கதான் நிக்குது. சரி போய் பாப்போவா. இந்த பட்டுவோட 6வது அறிவு சொல்லுது, அந்த சயின்டிஸ்ட் கண்டிப்பா ஷேர் சிங்கோட ஃப்ரெண்டா தான் இருப்பான். பாரு, இப்பயே கண்டுபிடிப்பாத. ஏன் நிக்கிற? வந்து நீ செக் பண்ணு. எல்லா இடத்தையும் செக் பண்ணு. எனக்கு அந்த நல்லி எலும்பு மேலதான் சந்தேகமா இருக்கு. இந்த பாரு, இந்த குழந்தை ட்ரெஸ் தான் போட்டு அந்த ஆள் வந்திருக்கான். ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போறதுன்னு நினைப்பு. இங்க பாரு, இந்த கலர்லாம் நல்லா சிங்கிச்சான். இதுல கேப் வேற. நண்பா, அவர் டொக்கா தட்டி தூக்குறான். என்ன பண்ண போற? அந்த நல்லி எலும்பு உடைச்சு சூப் வைக்க போறேன். நம்ம வண்டியை யார தூக்கிட்டு போறாங்க? விடக்கூடாது. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? கட்டுவும் பட்டுவும் சேர்ந்து தங்கத்தோட லொகேஷன் காட்டுற என்னோட வண்டியை திருடிக்கிட்டு போயிட்டானுங்களா? அட முட்டாளுங்களா! ஒரு வேலை கொடுத்தா அது சரியா பண்ண தெரியாத தடியானுங்களா? மரியாதையை இங்கிருந்து போய் கட்டுக்கிட்டையும் பட்டுக்கிட்டையும் இருந்து என்னுடைய ஜீப்பை திருப்பி எடுத்துட்டு வாங்க. இல்ல உங்களை நான் பிச்சுடுவேன். அங்க என்னடா சத்தம்? பெரியவர்களே, தாய்மார்களே, கட்டு பட்டு எங்கேயோ போயிட்டாங்க. அது பரவாயில்ல. என்னோட 6வது அறிவு சொல்லிடுச்சு, தங்கம் இங்கதான் எங்கேயோ இருக்கு. எஸ், அதோ அந்த பில்டிங் இருக்குல்ல, அங்கதான் 1 லட்சம் டன் தங்கம் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 லட்சம் டன் தங்கம். பாஸ், நமக்கு முதல் எதிரியான அந்த கட்டுவம் பட்டுவை இங்க வந்துட்டாங்க. உங்களை அழிக்கிறது எப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க பாஸ். இப்ப நம்ம என்ன பண்றது? சொல்லுங்க. இல்ல, இப்படி நடக்கவே கூடாது. தன்மினி தண்ணி சுடுற மாதிரி நான் பண்ணதே எனக்கு திருப்பி பண்ணிட்டானுங்களே. இந்த மாதிரி நடக்க கூடாது. அவங்களை தடுத்து நிறுத்தி ஆகணும். எங்க இருக்க என் அருமை நண்பா அக்கீரா? சீக்கிரமா வா. களத்துல இறங்கி கட்டுவையும் பட்டுவையும் ஒரு வழி பண்ணாம நீ திரும்பி வராத. சீக்கிரமா போ. ஹலோ, அழிவுக்கான 2வது பேரு. என்ன கசாப்பு கடையில ஆடு தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க? நம்ம யாருக்கு கெடுதல் நினைக்கிறோமோ நமக்கே அது கெடுதலா மாறும். அதுக்குதான் என்கிட்டயே நீ திமிரா பேசிக்கிட்டு இருக்கியா? என்னோட பலம் என்னன்றதை இப்ப உனக்கு காட்டுறேன். டேய் தடி பசங்களா, போய் அவனுங்க கதையை முடிச்சிட்டு வாங்க. நான் என் இடத்துக்கு போறேன். அட போங்கடா. எபிசோடா இப்படி அடி வாங்குறதே உங்களுக்கு வேலையா போச்சு. அந்த ஜீப் கொடுத்துருங்க. வா பட்டு, வா. இந்த கட்டு பட்டு ஒண்ணு சேர்ந்துட்டா எங்களை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. நெல்ல உன்னை சுத்தி அடிக்க போறேன். எங்க ஓடுற? என்ன இது புடிங்கி? கட்டு பட்டு வந்துட்டு இருக்கேன். பட்டு வயதுக்கு அப்புறம் யாராலையும் தடுக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. குறுக்க ஓடாத கட்டு, ஓரமா போ. எதுக்காக என்ன ஊட்டி ஏத்த வர?
கடவுளே, என்ன கொடுமை இது? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏன் இப்படிலாம் பண்றீங்க? நிறுத்துங்க, நான் சொல்றத கேளுங்க. யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. நில்லுங்க. நில்லுடா. அம்மா, ஜெய் தடியாடே, என்ன இப்படி பண்ற? என் வீட்டை கொள்ளடிக்கிறாங்களே. கடவுளே, நிறுத்துங்க. மன்மானி சார், எங்க சார் இருக்கீங்க? தயவு செஞ்சு வந்து என்ன காப்பாத்துங்க சார். அழிவோட இன்னொரு பெயர் தான் இந்த ஷேர் சிங். நான் தான் சார் பேசுறேன். காப்பாத்துங்க சார். காது கேக்குதா இல்லையா? பிரேக்க போடுறா. என்ன விட்டு ஏத்துறோடி, எத்தனை நாள் ஆசுறா உனக்கு? பிரேக்க போடுறடே. எழுந்துரு. ஏய், இவன் எந்திக்க மாட்டான். கட்டு, இந்த பட்டு எந்திரிச்சிட்டேன். நீ கவலையப்படாத, இனிமே உனக்கு டென்ஷன் இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்ட் மேல கை வச்சிருப்பேன். பிரமாதம் ஆக்கிரா. பிரியாணி வாங்கி கொடுத்தது வீணா போல. லெக் பீஸ் தின்ன மாதிரி இவனுங்களே பீஸ் ஆக்கிடே. எங்கடா காணோம்? எப்பவா பார்க்கலாம்? கண்ணடா. இந்த கெட்டப்ப போட்டுட்டு ஷேர் சிங் தான் உங்களை இவ்வளவு நேரம் ஏமாத்திருக்காரு. இதெல்லாம் வெறும் மாறு வேஷம். இவர் சொன்ன மாதிரி தங்கம்லாம் எங்கேயுமே இல்ல. இவர் எங்களை பழி வாங்குறதுக்காக உங்க எல்லாரையும் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இவ்வளவுதான் மக்களே விஷயம். நிறுத்துங்களா, நீ எதுக்குல பறந்து போயிட்டு இருக்க? சட்டத்தோட கால்கள் நீளமானது. நான் பறந்து வந்து உன்னை பிடிச்சிருவேன். கீழே வாழ. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.